வணக்கம். இப்போவெல்லாம் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பற்றி செய்திகள் வெளிவராத நாளே இல்லை என்று சொல்லலாம். அந்தளவுக்கு அச்சு ஊடகங்களையும் இலத்திரனியல் ஊடகங்களையும் சமூக வலைதளங்களையும் முழுவதுமாக ஆக்கிரமித்து வச்சிருக்கிறார். நாளாந்தம் ஏதாவது ஒரு சர்ச்சையான செய்தி வெளிவந்து கொண்டே இருக்கு. அதன் அடிப்படையில் இன்றைக்கும் நாடாளுமன்றத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவர் பாராளுமன்றத்துக்கு போன காலத்திலிருந்து பல்வேறு சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பாராளுமன்றத்துக்குள்ளே பேசி வருகிறார். அண்மையில் சபாநாயகர் அவர்களோட கூட முரண்பட்டிருந்தார். அதோட சில பிரச்சனைகளும் உருவாகி இருந்தது. அதே மாதிரி முஸ்லீம் மக்கள் அவருடைய மனம் நோகும்படியாகவும் அங்கே சில உரைகளை நிகழ்த்தியிருந்தார். அதே மாதிரி பெண்கள் குறித்தும் அவர் சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பாராளுமன்றத்தில் நிகழ்த்தி இருந்தார். இது எல்லாமே தாங்கிக் கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இந்த பாராளுமன்றம் சடதியாக ஒரு முடிவை இப்போ எடுத்திருக்கு. இனிவரும் 8 நாடாளுமன்ற அமர்வுகளின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நிகழ்த்துகிற உரைகளை பாராளுமன்றத்திலிருந்து செய்தியாக வெளியிட முடியாது. பாராளுமன்ற செய்தி என்ன, அந்த யூடியூப்ல ஒரு லைவ் வரும். அதே மாதிரி ஃபேஸ்புக்லையும் சில ஊடகங்கள் லைவாக அதை போடும். அந்த மாதிரி அவர் அங்கே பாராளுமன்றத்தில் பேசுகிற உரைகளை இனி இந்த மே மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் லைவில் போட இயலாது. அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. தாங்கள் குறித்த காலம் கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஓரளவுக்கு திருந்தி வருவார் என்று எதிர்பார்த்ததாகவும், ஆனால் அவர் திருந்தி வர மாதிரி தெரியலை. எனவே அவருக்கு இந்த 8 அமர்வுகளில் பேசலாம், ஆனால் அவர் பேசுகிற விஷயங்களை ஊடகங்களில் வெளிப்படுத்த முடியாது என்று சொல்லியிருக்கணும். ஊடகங்கள்ல என்று நான் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற செய்தியாளர்கள்ட்ட கேட்டேன்னா எந்த வகையான ஊடகங்கள் என்று அவை சொல்லிக்கணும். பொதுவாக பாராளுமன்றத்திலிருந்து வர அந்த லைவ் இருக்கு தானே, அதோட சேர்த்து அது தொடர்பான செய்திகளை அச்சு ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களையும் வெளியிட முடியாது என்று சொல்லிக்கணும். ஆனால் இது சட்ட ரீதியானதாக தெரியல. நான் நினைக்கிறேன் அச்சு ஊடகங்கள் இலத்திரனியல் ஊடகங்கள் எல்லாம் அவர் குறித்த செய்திகளை வெளியிடும். பாராளுமன்றத்தில் லைவு கூடாத்தனை வெளியில் வரும் அல்லது லொபி என்று சொல்லி அங்கே நடக்கிறத கேட்டு எழுதுகிற ஊடகவியலாளர்கள் அதை செய்தியாகத்தான் கொடுத்தாத்தான் அங்கே என்ன நடக்குதுன்னு வெளியில் தெரிய வரும். எனவே இந்த 2 முறைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறபடியால் இதை தாண்டி ஏதாவது வழிமுறைகள் ஊடாக அவர் அங்கே நிகழ்த்துகிற உரைகள் வெளிவர வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பாராளுமன்றத்திலிருந்து உத்தியோகபூர்வமான முறையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நிகழ்த்துகிற உரைகள் வெளிவர வாய்ப்பில்லை மே மாதம் 8ஆம் தேதி வரைக்கும். எனவே இதுதான் இன்றைக்கு அவர் குறித்து வெளியான சர்ச்சை மிகு செய்தி. இணையதளங்கள் சமூக வலைதளங்கள் எல்லாம் பரபரத்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த தடை விடயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் அவர்களின் பாராளுமன்றமும் பேருதவி புரிஞ்சிருக்கு என்றுதான் சொல்ல வேணும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், மே மாதம் 8ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்க போகுது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய சுயேட்சை குழு வடகிழக்கு முழுவதுமே தேர்தலில் போட்டியிடுது. போன முறை மாதிரி இல்லை, அதாவது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி அவருக்கு பெரிய அளவிலான ஆதரவு இல்லை. எல்லாருமே விமர்சிக்க தொடங்கிட்டோம். வெகு சில புலம்பெயர் தமிழர்களும் இங்கே இருக்கிற சில பேரும் தான் அவர்களுக்கு ஆதரவாக இப்போ களத்தில் நிற்கணும். எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த தேர்தலை முழுமையாக கவனிக்க வேணும். அவர் விடுத்திருக்கிற சவால்கள் அவ்வளவு இருக்கு வெளியில. எப்படியோ இந்த தேர்தலில் சில பிரதேச சபைகளை கைப்பற்ற வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு. எனவே கொஞ்சம் ஓய்வாக இருந்து இந்த பாராளுமன்ற பிரச்சனைகள்ல இருந்து விலகி இருந்து எந்த சர்ச்சைகளையும் சிக்காமல் மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டிய காலம் அவருக்கு தேவைப்படுது. இந்த தடையானது அவருக்கு போதிய கால அவகாசத்தை வழங்கியிருக்கு. ஏனைய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதிரி இல்லாமல் இவர் கொஞ்சம் ஓய்வெடுத்து ரிலாக்ஸாக இருந்து மக்களோட நேரடியாக சந்தித்து பரப்புரை செய்கிறதுக்கான வாய்ப்பாக இந்த 8 நாடாளுமன்ற அமர்வுகளுக்குரிய காலமும் அமைய போகுது. எனவே இந்த தடை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அவருக்கு நன்மை அளிக்க போகிற தடையாகத்தான் இது அவரால் பார்க்கப்படும், அவருடைய ஆதரவாளர்களால் பார்க்கப்படும். இன்னொரு விஷயம், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த நெகட்டிவ் ஷேட் என்று சொல்லுவினோம், எதிர்மறையான விளம்பரங்களுக்கு கூடாகத்தான் தன்னை நிரூபித்து வந்தவர், நிரூபித்து கொண்டிருக்கிறவர். எனவே இப்படி வர்ற நெகட்டிவான பிரச்சனைகள் விளம்பரங்கள் எல்லாமே அவருக்கு சாதகமாக மாற்ற தெரியும். அப்படி மாற்றிக்கொண்டு தன்னுடைய அரசியலை முன்கொண்டு செல்ல முடியும். கிட்டத்தட்ட அவர் மட்டுமில்லை, அவரை ஆதரிக்கிற ஆதரவாளர்கள் கூட இப்போ அந்த நெகட்டிவிட்டி ஷேட் என்று சொல்கிற வகையறாக்குள்ள வந்துட்டோம். எனவே அவர்களும் கூட இந்த தடையை சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் கொண்டாடுவினோம். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பரப்புரை காலத்தில் அவருக்கு பாராளுமன்றத்தில் விதிக்கப்பட்டிருக்கிற தடையை மிகப்பெரிய பரப்புரை விடயமாக மாற்றுவினோம். எனவே அவருக்கு இது பெரிய சாதகமான தடையாகத்தான் இன்றைக்கு மாறியிருக்கு. இது யாருக்கு பாதகம் அல்லது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமானதாக இருக்கும் என்று சொன்னால், உண்மையிலேயே
நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஊழலை வெளிப்படுத்த வந்தவர், ஊழலை கட்டுப்படுத்த வந்தவர் என்று நம்பி கடந்த தேர்தலில் வாக்களிச்சாக்களுக்கு யாழ்ப்பாணத்தில் நாங்கள் தான் படித்தவர்கள், நாங்கள் நாகரிகமானவர்கள், கௌரவத்தோடு வாழ்றவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிற சிலருக்கும் தான் கொஞ்சம் மன கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் இவர் பாராளுமன்றத்தில் பேசின பேச்சுக்கள் எல்லாமே அப்படித்தான். யாழ்ப்பாணத்தின் பண்பாட்டையும் மரபுகளையும் உயிராக மதிக்கிற மக்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்துக்குள் செயற்படுற விதங்கள் கொஞ்சம் மன கஷ்டத்தை தான் கொடுத்திருக்கும். எனவே அவர்களுக்கு இது ஒரு சிக்கலான விஷயமாக, ஒரு கவலை தர்ற விடயமாக இருக்கும். ஏனென்றால் யாழ்ப்பாணம் என்றால் கலாச்சார பூமி, பண்பாட்டு பூமி என்று சொல்லி எல்லாருமே பெரிய ஒரு படிமத்தை உருவாக்கி வச்சிருந்தவர். யாழ்ப்பாணத்திலேருந்து வாரவங்க எல்லாம் பெரிய படித்த புத்திசாலிகள் என்ற ஒரு படிமமும் யாழ்ப்பாணம் தொடர்பில் உருவாகி இருந்தது. ஆனால் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்துக்கு போன பிறகும் அவர் அங்கே நடந்து கொள்கிற முறைமைகள் குறித்தும் ஊடகங்களில் வெளியாகிற செய்திகள், அந்த செய்திகளுக்கு வர கொமெண்ட்களை படிச்சிங்க என்றால் மொத்த யாழ்ப்பாணத்தையுமே அவமானத்துக்கு உள்ளாக்கினோம். இந்த மாதிரியான ஒரு ஆளை தெரிவு செய்த மக்கள் பிழையானவர்கள் என்ற மாதிரி மிக மோசமாக ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் எழுதி கொண்டிருக்கணும். ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் இவர் குறித்து வர செய்திகளுக்கு கீழே வர கொமெண்ட்களை போய் படிச்சிங்க என்றால் தலையை சுத்தும். எனவே இந்த மாதிரி அவரை ஆதரித்த பல பேர் மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடியதாகவும் இந்த செய்தி இருக்கு. சரி, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடலாம். ஏன்னா அதை பற்றி எங்களுக்கு தெரியும் தான், இவ்வளவுதான் நடக்கும். இனி ஏற்கனவே இலங்கையினுடைய பாராளுமன்ற வரலாற்றில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது இந்த மாதிரி ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கணுமா, தடை விதிக்கப்பட்டிருக்கணுமா என்று பார்த்தால் அநேகமா இல்லை என்றுதான் சொல்ல வேணும். அதாவது ஒழுக்காற்று நடவடிக்கைக்குள்ள போய் தண்டிக்கப்பட்டது இல்லை, குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதில் 1978ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுச்சினம், சிறையில் அடைக்கப்பட்டுச்சினம், துன்புறுத்தப்பட்டுச்சினம், கொல்லப்பட்டுச்சினம், அப்படி பல விஷயங்கள் நடந்ததானே. எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்த்து அப்ப இருந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டங்களை செய்திருக்கணும், பாராளுமன்றத்தை புறக்கணிச்சு போராட்டங்களை நடத்தி இருக்கணும். அந்த நேரம் இருந்த தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்த்து பாராளுமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கணும். அமரர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தன் அதில் முக்கியமானவர். அதே மாதிரி அமிர்தலிங்கத்தையும் சொல்லினோம், சுந்தரலிங்கத்தினுடைய பேரையும் சொல்லுவினோம். நான் இந்த வரலாற்றை தெளிவாக படிக்கல, ஆனால் இந்த பேர்கள் எல்லாமே அதில் அடிபட்டிருக்கு. அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்த்து கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக பாராளுமன்றத்தை புறக்கணிச்சிருக்கணும். பொதுவாக இலங்கை பாராளுமன்றத்தை 3 மாதத்துக்கு மேலாக புறக்கணிச்சா, அதாவது பாராளுமன்றத்துக்கு போகாட்டி அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய பாராளுமன்ற உறுப்புரிமை ரத்தாகும். அதன்படி மேற்குறித்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமைகளும் ரத்தாகி இருக்கு. இதுல சம்பந்தன் அவர்கள் உறுதியாக சொல்லலாம், அவருக்கு இதால தான் பாராளுமன்ற உறுப்புரிமை ரத்தானது என்று. மற்ற 2 பேருடையும் இதோடைய சம்பந்தப்பட்டதா என்றது எனக்கு அவ்வளவு தெளிவில்லை. விஷயம் தெரிஞ்சாக்கள் அதை கமெண்ட்ல சொல்லலாம், உண்மையிலே யார் தங்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமைகளை இழந்தார்கள் என்று. அதுக்கு பிறகு அமரர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈழவேந்தன் ஐயா அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையும் ரத்தாகி இருக்கு. அவருக்கு இலங்கையில வாழ முடியாத சூழல் உருவாகினது, பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் புலம்பெயர்ந்தார். அப்படி அச்சுறுத்தல் நிலவினதன் காரணமாக அவருக்கு திருப்பி நாடாளுமன்றத்துக்கு போக முடியல. எனவே அவரும் 3 மாதங்களுக்கு மேலாக பாராளுமன்றத்துக்கு போகாததன் காரணத்தால அவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமையும் இழக்க வேண்டி ஏற்பட்டது. எனவே தமிழ் மக்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவ வரலாற்றில பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே பாராளுமன்றத்தின் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உள்ளாக இல்லை, தடைகள் விதிக்கப்பட இல்லை. தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதித்துவ வரலாற்றில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் முதலாக தடையை எதிர்கொண்டிருக்கிறார். இதுவும் வரலாற்றில் அவர் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு முக்கிய விடயம். அங்கால சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது இந்த மாதிரி ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கணுமா, பாராளுமன்ற தடை விதிப்புக்கு உள்ளாகி இருக்கணுமா என்று பார்த்தால் பல பேர் இருக்கணும். அதில் முக்கியமாக 2018ஆம் ஆண்டுல இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாதிருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச 2 வாரங்களுக்கு பாராளுமன்றத்துக்குள்ள நுழைறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் அந்நேரம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பிரசன்ன ரணவீர அவர்களும் பாராளுமன்றத்துக்குள் நுழைறதுக்கு 4 வாரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் 2 பேருக்கும் ஏன் இப்படி தடை விதிக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த நேரம் அதாவது 2018 காலப்பகுதியில் நல்லாட்சி அரசாங்கம் நிலவினது. மைத்திரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருடைய கூட்டில் தமிழரசு கட்சியினுடைய ஆதரவின் பேரில் ஒரு நல்லாட்சி அரசு அப்போ உருவாகி இருந்தது. அந்த காலப்பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள் விடுதலை புலிகளை ஆதரித்து பொது வழியில் கருத்து தெரிவிச்சிருந்தார்.
அந்த கருத்தை கண்டித்து அதை வாபஸ் வாங்க சொல்லி நான் சொன்ன அந்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச மற்றும் பிரசன்ன ரணவீன ஆகியோர் பாராளுமன்றத்தில் பெரிய அமளி துமளியை ஏற்படுத்திச்சின. இந்த அமளி துமளியில தேவையில்லாத வேண்டப்படாத வார்த்தை பிரயோகங்கள் செயற்பாடுகள் எல்லாமே பாராளுமன்றத்துக்குள்ள மேற்கொள்ளப்பட்டன. இதனை அடுத்து அப்போது இருந்த அரசாங்கம் குறித்த 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் அதிருப்தி அடைஞ்சு அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள உள்நுழையறதுக்கான தடையை சில வாரங்களுக்கு போட்டிருந்தது. சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்றத்துக்குள்ள போற உறுப்பினர்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுக்க விதிகள் ஏதாவது இருக்கா என்று பார்த்தால் ஓம், அப்படி இருக்கு. அவற்றை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்டாயமாக பின்பற்ற வேணும். உதாரணமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய இந்த அரசாங்கத்துக்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்ட பல பேர் புதியவர்கள். இப்பதான் முதலாக நாடாளுமன்றத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும். எனவே அவைக்கு நாடாளுமன்ற ஒழுக்க விதிகள் தொடர்பில் போதிக்கிறதுக்கு நாடாளுமன்ற அமர்வுகள் இந்த வருடத்தின் தொடக்கத்தில் ஆரம்பமாக முதலே 3 நாள் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. அந்த பயிற்சியில இந்த ஒழுக்க விதிகள் பற்றி கட்டாயமாக போதிக்கப்பட்டிருக்கும். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட அந்த ஒழுக்க பயிற்சி வகுப்புல கலந்து கொண்டவர்களாகத்தான் இருப்பினும் இன்றைக்கு தடை வாங்கி இருக்கிறவர் கூட அதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம், கலந்து கொண்டிருக்கலாம். இப்படி ஒழுக்க விதிகள் என்று சொல்லப்படுற விடயங்கள் பல இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்றத்துக்குள்ள எப்படி போறது, எங்க இருக்கிறது, எப்படி பேசுறது, என்ன மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை செய்யலாம், எது செய்யக்கூடாது, தான் பேசுறதுக்கான நேரத்தை யார்கிட்ட எப்படி பெற்றுக்கொள்றது என்பது குறித்தெல்லாம் பல ஒழுக்க விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எந்தெந்த ஒழுக்க விதிகளை மீறி இருக்கிறார் என்பதை மட்டும் இந்த வீடியோவில் நான் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். அதுவும் பார்த்து தான் வாசிக்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் அது கொஞ்சம் சட்ட ரீதியான விஷயங்கள் சரியாக சொல்ல வேணுமன்றதுக்காக பார்த்து வாசிக்கிறேன். அதுல 28வது விதி என்ன சொல்லுது என்று சொன்னால், ஒவ்வொரு உறுப்பினரும், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினரும் தனது தொகுதி மக்களின் நலன்களை சமமான அடிப்படையில் பிரதிநிதித்துவம் செய்ய வேணும். தனிப்பட்ட அல்லது அரசியல் தொடர்பு அல்லது தூண்டுதலின் அடிப்படையில் செயற்படக்கூடாது. சரிதானே? இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமா பார்க்கணுமா. தனிப்பட்ட அல்லது அரசியல் தொடர்பு அல்லது தூண்டுதலின் காரணமாக செயற்படக்கூடாது. நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த 4 மாதங்களுக்குள்ள நாடாளுமன்றத்தில் செயற்பட்ட விதங்கள், பேசின பேச்சுக்கள் எல்லாமே ஞாபகப்படுத்தி இதோட தொடர்புபடுத்தி பார்த்து கொள்ளலாம். நான் சம்பவங்களை சொல்ல வர இல்லையா. 30வது விதி என்ன சொல்லுது என்று சொன்னால், உறுப்பினர்கள், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் அரசியல் சொற்பொழிவுகளில், குறிப்பாக நாடாளுமன்ற விவாதத்தில் பொருத்தமான மொழியை பயன்படுத்த வேண்டும். இது குறித்து ஒரு பிரச்சனையும் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வந்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், நான் இங்கிலீஷில் கதைக்க போறேன்னு போய் தமிழில் கதைச்ச மாதிரி இதெல்லாம் செய்தியெல்லாம் வந்ததானே. அது மற்றது வார்த்தை பிரிவங்கள், அது நான் சொல்ல தேவையில்லை. அடுத்து 31வது விதி என்ன சொல்லுது என்று சொன்னால், ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் யாரையும் தாக்கவோ அல்லது துன்புறுத்தவோ அல்லது மிரட்டவோ கூடாது. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி அவர்களுக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதே மாதிரி இங்கால சில முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்தும் பேசின பேச்சுக்கள் உங்களுக்கு இப்ப ஞாபகத்துக்கு வந்து போகலாம். அடுத்து 32வது விதி என்ன சொல்லுது என்று சொன்னால், ஒவ்வொரு உறுப்பினரும், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினரும் சக உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற ஊழியர்கள் மற்றும் நாட்டு மக்களை மதிக்கும் வகையில் கண்ணியத்துடனும் நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தை குறைக்காமலும் செயற்பட வேண்டும். இதுல என்ன சொல்ல வரீங்க விளங்குதானே. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நாட்டு மக்களை மதிக்கணும். முக்கியமாக தனக்கு வாக்கு போட்ட மக்களை மதிக்க வேணும். கண்ட சொல்லாம் சொல்லி ஆதாரம் இல்லாத செய்திகளை, நபர்களுடைய பெயர்கள் சொல்லி அவர்களுக்கான ஒரு தேவையில்லாத அடைமொழியை கொடுத்தெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது. அப்படி பேசினா மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படும். ஒரு மத பிரச்சனையை, ஒரு கலாச்சார பிரச்சனையை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் விவரம் தெரியாம நாடாளுமன்றத்துக்குள்ள பேசிட்டார் என்று சொன்னா அங்க ஒரு மதவாத பிரச்சனை மக்கள் மத்தியில உருவாக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இனங்களுக்கு இடையில ஒரு நல்லிணக்கம் இல்லாத சூழல், ஒரு குழப்பமான சூழல், அது வன்முறையை நோக்கி போற மாதிரியான சூழல்களை உருவாக்க எல்லாம் வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதிரி இனங்களுக்கு இடையில பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி, இன நல்லிணக்கத்தை குழப்புற மாதிரி யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கடந்த காலங்களில் செயற்பட்டதன் காரணமாக எதிர்வரும் 8 நாடாளுமன்ற அமர்வுகளின் போது அவர் நாடாளுமன்றத்துக்குள்ள பேசினாலும் அதை ஊடகங்களில் ஒளிபரப்புறதுக்கு தடை விதிச்சிருக்கிறார். இனி என்ன நடக்கும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த தடையை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் பரப்புரைக்காக பயன்படுத்தி கொள்ளுவார். பயன்படுத்தவே வேணும். அவருக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அநீதி, இந்த அநீதியை அவர் கட்டாயம் பயன்படுத்தினா தான் மக்கள் மத்தியில இந்த விடயம் போய் சேரும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இனி என்ன நடக்கும்?
என்றால் இவர் 8 வாரங்களுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் பேசலாம், அது ஒளிபரப்பப்படும். அப்படியும் இவர் தொடர்ந்தும் இனங்களுக்கு இடையில முரண்பாடுகளையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி பேசினால் இந்த கால நீடிப்பு கொஞ்சம் நீடிக்கப்படலாம். அல்லது ஏற்கனவே மிபர் வீரவன்ச மற்றது பிரசன்ன ரணவீர போன்றார்களுக்கு நடந்த மாதிரி சில வார காலங்கள் பாராளுமன்றத்துக்கு தடை விதிக்கப்படலாம். அந்த மாதிரி தடை மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு வந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். அதையும் தாண்டித்தான் இன்னொரு விஷயம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லினோம். அதாவது பாராளுமன்றத்தோட சம்பந்தப்பட்டாக்கள் அங்கே செய்திகளை செய்தாக்கள், இந்த லொபி என்று சொல்லினோம், அந்த விடயங்களை கண்காணித்து எழுதுகிற பாராளுமன்ற செய்தியாளர்கள் ஒரு விடயத்தை என்னோட பகிர்ந்து கொண்டுச்சினோம். இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மீது பிரயோகித்து அதிலேயும் அவர் ஃபெயிலாக போயிட்டார் என்று சொன்னால் இறுதி ஆயுதம் அவர் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணையை பாராளுமன்றத்தில் கொண்டு வரது. அதுவும் சபாநாயகரால் ஒன்றும் செய்ய இயலாது. சபாநாயகரால் கட்டுப்படுத்த முடியாத நிலை வரும்போது அவர் சபையை நோக்கி இந்த பிரச்சனையை திருப்பி விடுவார். சபை ஒரு குழு அமைச்சு அந்த குழு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது ஒரு ஒழுக்காட்டு நடவடிக்கையை அல்லது அவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை நீக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரலாம். அப்படி ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை வரும்போது அங்கே அளிக்கப்படுற வாக்குகளில் இவர் பாராளுமன்றத்தை விட்டு வெளியேற்றப்பட வேணும் என்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டும், அதாவது அந்த வாக்களிப்பில் அதிகமானாக்கள் இவர் பாராளுமன்றத்துக்கு பொருத்தமானவர் இல்லை, இவரை வெளியில் அனுப்பணும் என்று சொல்லி வாக்களித்தா மட்டுமே அவர் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை இழப்பார். மற்றபடி இங்கே ஒருவர் பாராளுமன்றத்துக்குள்ள நடந்து கொள்கிற விதத்தை வச்சு அவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை பறிக்கிற எந்த சட்டங்களும் கொள்கைகளும் இல்லை என்று அவை சொல்லினோம். இதுக்கு முதல் அப்படி நடந்ததும் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. மக்கள் தெரிவு செய்த ஒரு மக்கள் பிரதிநிதி பாராளுமன்றத்தில் செயற்படுற விதம், பேசுகிற பேச்சுக்கள் குறித்து அந்த வாக்களித்த மக்கள் அதிருப்தி அடைஞ்சால் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்க இயலாது. அதுக்குரிய சட்ட ஏற்பாடுகள் கூட இல்லை. இப்போ ஒருவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினா அங்கே போன பிறகு மக்களுக்கு கொடுத்த கொள்கைகளை மீறி செயற்படுறார், மக்களுக்கு விரோதமாக செயற்படுறார், வாக்குகளை வாங்கி கொண்டு தன்னை சொந்த அரசியலை செய்கிறார் என்று சொல்லி மக்கள் அதிருப்தி அடைஞ்சாலோ அல்லது அவர் மீது கோவப்பட்டாலோ அவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமையை மீள பெற்றுக் கொள்றதுக்கான எந்த சட்ட விழுமியங்களும் இங்கே இல்லை. எனவே எதிர்காலத்தில் இது மாதிரியான ஒரு சட்ட சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டால் இப்படி நாடாளுமன்றத்துக்குள்ள போய் தேவையில்லாமல் செயற்படுற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பினும் நாடாளுமன்றத்துக்குள்ள எப்படி செயற்பட வேணும், மக்கள் இதை விரும்புவினம் என்பது தொடர்பிலும் கவனம் எடுப்பினும். மற்றபடி இது ஒரு சட்ட நடவடிக்கையாக இல்லாதபடியால் தான் இப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் இருந்தும் வெகு காலமாக வந்து கொண்டே இருக்கிறோம். எனவே ஒரு சட்ட சீர்திருத்தம் கட்டாயம் இது தொடர்பில் தேவை. இது சட்டமாக இல்லாட்டியும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செயற்பாடுகளை கண்காணிக்கிற, அதை கட்டுப்படுத்துகிற, ஒழுக்காற்று விசாரணைக்கு உட்படுத்துகிற ஒரு அமைப்பு கட்டாயம் தேவை. இந்த மந்திரி.com மாதிரியான இணையதளங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மதிப்பிடுற வேலையை செய்து கொண்டிருக்கு. ஆனால் அது வெறுமனே ஊடகத்தில் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செயற்பாடுகளை தரப்படுத்தி வெளியிட்டு கொண்டிருக்கணும். அது இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்தாது. எனவே கட்டாயமாக இந்த மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒழுக்காற்று சம்பந்தப்பட்ட விடயங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு சுயாதீனமான ஒரு ஆணைக்குழுவோ அல்லது அமைப்போ இருந்தால் நல்ல